நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு விவசாய நிலம். இடம் பரமனந்தல் கிராமம், செங்கம் தாலுக்கா, திருவண்ணாமலை மாவட்டம். இங்கே விவசாயிகள் இதோ வாழைத்தோப்பு வைத்திருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் இப்படி திரும்பி பாருங்கள். இந்த வாழைத்தோப்பு பக்கத்தில் ஒரு கால்வாய் இருக்கிறது. இந்த கால்வாயில் தண்ணீர் வரும். கால்வாய் முழுவதும் வரும். இந்த கால்வாய் எங்கிருந்து வருகிறது? வெளியே வந்த தண்ணீர் இப்போது எங்கே போகும்? இங்கே கால்வாய் போவதற்கான கால்வாய் ஏதுமே இல்லை. இது இந்த கால்வாய் இந்த பக்க நிலை. இந்த கால்வாய்க்கு தண்ணீர் வர வேண்டியது இல்லை. இது இப்போது தண்ணீர் எப்படி வரும், எப்படி போகும்? இது வர வேண்டிய வழியும் இதுதான். பாருங்கள், இப்போது இந்த கால்வாய் தெரிகிறது. இந்த கால்வாய்க்குள்ளார தண்ணீர் இந்த பக்கம் போய் அந்த பக்கம் சாலையை கடக்க வேண்டும். அதற்காக நெடுஞ்சாலைத்துறையில் கால்வாய் அமைத்திருக்கிறார்கள். ஆக இதில் தண்ணீர் போக வேண்டும் என்பதற்காக தான் கால்வாய் அமைத்திருக்கிறார்கள். ஆனால் தண்ணீர் எங்கிருந்து வரும்? வரும் வழியை விவசாயம் செய்தாகிவிட்டது, போகும் வழியையும் விவசாயம் செய்தாகிவிட்டது. இப்படி செய்துவிட்டு எங்கள் நிலம் தண்ணீரில் மூழ்கிவிட்டது, எங்கள் விவசாயம் தண்ணீரில் அழிந்து விட்டது என்று கூச்சல் போட்டால் என்ன பொருள் சொல்லுங்கள்? இந்த விவசாய நிலத்து இந்த தண்ணீர் செல்லும் வாய்க்காலை அடைத்தது யார்? அதோ தெரிகிறது, மலை.